வணக்கம். நான் உங்கள் ஏஎன்டி டாக்டர் விக்னேஷ் கோகுல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாப்பிக்கு, இந்த தைராய்டு ப்ராப்ளம் வந்து விமன்லேயே ரொம்ப காமனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தைராய்டு ப்ராப்ளம்னால ப்ரெக்னென்சி இல்லை நம்மளுக்கு குழந்தை பிறக்கிறது இல்லை ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமன் கேள்வி, ஏன் விமனுக்கு வந்து இந்த தைராய்டு ப்ராப்ளம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, பை நேச்சர் விமனோட பாடி வந்து இட் அண்டர்கோஸ் அ லாட் ஆஃப் ஹார்மோனல் சேஞ்சஸ். ஸோ எவ்ரி டைம் அவங்களுக்கு அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வரும்போது ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்குது. அவங்களுக்கு அந்த மெனோபாஸ் டைம்லேயும் நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்குது. அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலவே இந்த மாதிரி தைராய்டு ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் விமனில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த தைராய்டு ஹார்மோன் அதிகமாக இருந்தாலோ இல்லை தைராய்டு ஹார்மோன் கம்மியாக இருந்தாலோ விமனுக்கு பல ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் மெயினாக இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் இர்ரெகுலாரிட்டி வர்றதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் வந்து ஒழுங்காக வரல, இல்லை ஃப்ளோ அதிகமாக இருக்குது, இல்லை ஃப்ளோ கம்மியாக இருக்குது, டைமிங் ஒழுங்காக வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி எனி சார்ட் ஆஃப் மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டி ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நம்ம தைராய்டு தான். ஸோ இந்த தைராய்டுனால வந்து குழந்தை பிறக்கிறதுல வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வருமானு பார்க்கும்போது எஸ், வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. ஏன்னு பார்த்தா இந்த தைராய்டு ஹார்மோன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் தி ஓவரி டு ரிலீஸ் அ மெச்சூர் எக். அந்த ஓவரி வந்து எவ்ரி மந்த் வந்து ஒரு மெச்சூரான எக்கை வந்து ரிலீஸ் பண்ணணும். அந்த ப்ராப்பரான மெச்சூரான எக் ரிலீஸ் ஆகிறதுக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து ரொம்பவே எசென்ஷியல். ஸோ இப்போ தைராய்டு ஹார்மோன் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ரொம்ப அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த ஒரு ப்ராப்பரான மெச்சூர் எக்கே ரிலீஸ் ஆகாது. அப்போது வந்து அந்த ப்ராப்பரான அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு குழந்தை பிறக்கிறது ரொம்பவே கஷ்டம். இது பொண்ணுங்களுக்கு மட்டும் கிடையாது, ஈவன் ஃபார் மென் தைராய்டு ஹார்மோன் லெவல்ஸ் வந்து ரொம்ப அப்நார்மலாக இருந்தால் அவங்களுக்குமே ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் அந்த ஸ்பெர்ம் கவுண்ட்டு இல்லை ஸ்பெர்மோட ஹெல்த்தெல்லாம் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ நம்ம பல பேத்துக்கு இந்த கேள்வி இருக்கலாம், அப்போ எனக்கு இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் என்னால் குழந்தையே பெற்றுக்க முடியாதா, இந்த மாதிரி அப்போ எனக்கு என்னதான் வலி அப்படின்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம அதுக்கு டேப்லெட்ஸ் எடுத்து அந்த தைராய்டு ஹார்மோன் லெவல்ஸை நார்மல் ஆக்கிட்டு நம்மளால் கண்டிப்பாக நல்லபடியாக குழந்தைய பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, ஸோ அண்ட் அடுத்தது இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து ஈவன் டியூரிங் ப்ரெக்னன்சி இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது அந்த குழந்தை அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை வந்து இந்த ஃபஸ்ட்டு 3 மாதங்களுக்கு அதோட பிரெயின் டெவலப்மெண்ட் ப்ராப்பராக இருக்கணும்னா அதுக்கு அந்த அம்மாவோட பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த தைராய்டு ஹார்மோன் தான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து தைராய்டு கிளாண்ட் அப்படிங்கிறது ப்ராப்பராக ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு 12 வீக்ஸுக்கு மேலே ஆகிடும். பட் அந்த 12 வீக்ஸில் வந்து அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து சஃபிஷியண்ட்டான தைராய்டு ப்ரொடியூஸ் பண்ணாது. ஆல்மோஸ்ட் 20 வீக்ஸுக்கு மேலே போகும்போது தான் அந்த கிளாண்டுனால் ப்ராப்பரான அதுக்கு அந்த குழந்தைக்கு தேவையான தைராய்டை வந்து அந்த கிளாண்ட்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஃபார் தி ஃபஸ்ட்டு 20 வீக்ஸுக்கு மதர் உடம்பு பிளட்டில் இருந்து தான் அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு தேவைப்படுற தைராய்டு வந்து போக போகுது. அப்போ மதருக்கு வந்து போதுமான அளவுக்கு உடம்புல தைராய்டு இல்லைன்னா அந்த குழந்தைக்கு பிரெயின் டெவலப்மெண்ட் அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே ஹை. ஸோ இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த தைராய்டோட இம்பார்ட்டன்ஸ் விமன்லேயும் சரி, ப்ரெக்னன்சிலையும் சரி, இல்லை ரீப்ரொடக்ஷன்லேயும் இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ யாருக்காக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு அதாவது அவங்க குழந்தைக்கு பிறக்கல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ் இருந்தாலும் சரி, அவங்க ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த தைராய்டு ஹார்மோன் லெவல் உடம்புல எப்படி இருக்குங்கிறது தான். தேங்க்யூ.